நம்ம லைஃபோட பெஸ்ட் டீச்சர் யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம எந்த அளவுக்கு தப்பு செஞ்சு அதை நம்ம திருத்திக்க நினைக்கிறோமோ, தப்புலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்க நினைக்கிறோமோ, அப்போ தான் நம்ம வந்து நம்மளுக்கான அடுத்த ஸ்டெப்பை செதுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கான படியை வந்து யாருமே உருவாக்கி தர மாட்டாங்க. நம்மளுக்கான லைஃபோட பாதை அப்படிங்கிறது வந்து ஒன்று காடு மாதிரி கரடு முண்டாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்ட்டா பாறை மாதிரி சமமாக இருக்கலாம். அதை வெட்டி சரி பண்ணுறதும், அந்த மரத்தை வெட்டி தடமாக்குறதும் அது நம்மளோட கையில் தான் இருக்குது. நம்மளுக்கு நிறைய எப்போவுமே டெய்லியுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிட்டே தான் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு புக்காக மாற்றி அந்த புக்கை படித்து நம்மளுக்கான பாதையை உருவாக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்ட்டா, வராத ரோட்டில், அதாவது பஸ்ஸே ஓடாத ரோட்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கான பஸ்ஸு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா விஜய் சொன்ன மாதிரி நமக்கான பஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி நமக்கான பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னாலும் நுங்கு வண்டியிலேயே ஒரு வண்டியை செஞ்சு அந்த வண்டியில் ஏறி உட்காந்தாவது நமக்கு தேவையான பாதையை நம்ம போய் சேர்ந்துடணும். நம்மளை வந்து ஒருத்தன் வருவான், நம்மளை பிக்கப் பண்ணிக்குவோம், நம்மளை கூப்பிட்டு போய்க்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட தவறான எண்ணம், நம்மளோட தவறான புரிதல். உங்களோட வாழ்க்கைக்கு முழுக்க முழுக்க 100% ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் மட்டுமே தானே தவிர மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் மனசில் நீங்கள் வச்சுட்டு உங்கள் வாழ்க்கைக்கான முதல் அடியை நீங்கள் இன்றைக்கி எடுத்து வைங்க.